இது என் வாழ்வியலோடு கலந்த உணவு. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. தேவையில்லாத வேலைய பனையர் கல்லறக்கிறவனை கைது செய்தவர் 6 மாசம்தான். ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும் வச்சு செஞ்சு விட்டுருவேன். பூராத்தை வச்சு செஞ்சு விட்டுருவேன். ஆமா, தேவையில்லாத வந்து அவனை வந்து தொடக்கூடாது. நீ இந்த சேட்டையெல்லாம் செய்யக்கூடாது. பூரா இது விவசாயம். பனை தென்னை என்பது விவசாயம். 50-60 ஆண்டு கால பனையை 50 ரூபாய்க்கு விற்கிற அவலம். 50 கோடி பனை இருந்த இடத்துல 5 கோடி பனை தான் இந்த நிலத்தில் இருக்கு. எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சு. 10 கோடி பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்ற திட்டத்தை வைத்திருக்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி தான். நாங்க இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பனை விதைகளை தூவி வருகிற எனக்கு இல்ல, எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்கு. நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தபோது பனையை தென்னையை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் அமைப்போம். 840 பயனை தருகிற உலக உயிர் பனை ஒன்றுதான். பனை என்னுடைய தேசிய மரம். அதை நான் இழக்க முடியாது. பனை அதை நினை என்பதுதான் எங்களுடைய மந்திரம். பனை அதை நினை, தாயை போல் கட்டி அணை என்பதுதான் எங்களுடைய மந்திரம். இவங்களெல்லாம் டே நான் வென்று வந்து இதே பனையில கட்டி வச்சு வெளுக்கிறேன்டா. டேய் ஐயோக்க பயலுகளா, சேட்டை. என் ஊர்ல கல்ல இருக்குன்னு சொந்தக்காரன் புறம் பிடிச்சிட்டு போயிட்டான். போலீஸ் ஸ்டேஷனே இருக்காதுன்ட்டு தகர்த்தெறிஞ்சிரும் பார்த்துக்கிட்டேன். கல்லை விஷம் என்கிறார்கள். அப்போது நமக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது. டாஸ்மாக் கடைகளில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்றுகிறது. கல் நஞ்சு என்றால், கல் மது தடை செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் அரசு நடத்துகிற டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா, புனித நீரா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கல் இறக்க தடை இல்லாத போது என் நிலத்தில் மட்டும் ஏன் தடை? இந்த கேள்வியை எழுப்பாதவன் எப்படி மானமுள்ள மனிதனாக, அதுவும் தன்மானமிக்க தமிழனாக இருக்க முடியும்? புதுச்சேரியில இருக்கு, கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, எல்லா மாநிலங்களிலும் இருக்கும்போது என் நிலத்தில் ஏன் தடை? ஒரே காரணம் தான், என் உடன் பிறந்தார்களே. எந்த மாநில முதல்வருக்கும் சாராய ஆலைகள் கிடையாது. தமிழ்நாட்டை ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டு இருப்பவர்களுக்கு சாராய ஆலைகள் கணக்கில்லாது. டாஸ்மாக் கடைகளில் விற்கிற சரக்கு இவர்கள் காய்ச்சுகிற சரக்கு. உலகத்தில் உற்பத்தி செய்வனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருந்ததில்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாராயத்தை காய்ச்சுவனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருக்கிறான். இங்க இருக்கிற சிக்கல் அதுதான். கல்லை திறந்து விட்டால் எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும், எவ்வளவு குடிக்கிறவனா இருந்தாலும் 2 லிட்டர் 3 லிட்டர் முடிஞ்சிடும். கல் உணவின் ஒரு பகுதி ஏன் சொல்றான், போதும்ன்றான். சாப்பிடும் போது சாப்பாடு மட்டும் போதும்ன்றான். அது மாதிரி கல் ஒரு 3 லிட்டர் குடிச்சா போதும்ன்றான். ஆனால் 3 லிட்டர் குடிச்சிட்டு ஒரு அதிகபட்சம் போனா 100 ரூபாய்க்குள்ள குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான். ஆனா டாஸ்மாக் சரக்கு அதை அனுமதிக்கல. நீ 100 ரூபாயோட வீட்டுக்கு போறியா, இங்க வா, பொண்டாட்டி தாலியா இருக்குன்னு ஆத்தா அப்படின்னு சொத்த விக்கணும்ல, வா அப்படின்னு குடிச்சு குடல் செத்து சாகிற வரை விற்பான். கல் என்பது உணவு என்ற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. கல் அருந்துவதால் உடலுக்கு எந்த தீங்கும் இல்லை என்ற பரப்புரையும் மேற்கொள்ளப்படுகிறது. கல் என்ற சொல்லுக்கே போதை என்றுதான் பொருள். அது மது என்றாலும் கல் என்றாலும் ஒன்றுதான். போதைப் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது என்று ஐயன் திருவள்ளுவனே கல்லுண்ணாமை என்கிற தலைப்பிலே ஒரு அதிகாரமே பாடியிருக்கிறார். இந்த நிலையில் கல் இறக்கும் தொழிலாளர்களின் நலன்களுக்காக பேசுகிறோம் என்கிற பெயரில் நாம் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை வலியுறுத்துவது ஏற்புடையதல்ல. அதான் இது திமுக எதிர்ப்பா மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர மக்கள் நலன்கிற அடிப்படையில் பார்க்கல. திமுகவை எதிர்க்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குமோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் வந்து தங்களுக்கான அரசியல் புத்திகளாக கையாளுகிறார்கள். திமுக எதிர்ப்பு என்பது அவர்களுக்கான கட்சி செயல் திட்டமாக இருப்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில் அது இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் கல் உண்பது உடலுக்கு நல்லதா, உடல் நலத்திற்கு நல்லதா என்பதை பொதுப்படையாக சிந்திக்க வேண்டும். கல்லிறக்கும் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் தமிழகத்திலே என்றால்
அவர்களுக்கு மாற்று தொழிலுக்கு வழிகாட்ட வேண்டும். அவர்கள் கல்லிறக்கும் தொழிலாளர்கள் என்பதனால் அதே தொழிலை மீண்டும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்வது ஏற்புடையதல்ல. பனை மரத்திலும் தென்னை மரத்திலும் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி எவ்வளவுதான் கல் உற்பத்தி செய்தாலும் கூட அது நம்முடைய தேவைக்கு பயன்படாது. ஆகவே இறக்குகிற கல்லில் கலப்படம் செய்தால் மட்டும்தான் அதை தாக்குப்பிடித்து ஓட்ட முடியும். கல் இறக்கி கல் விற்பனை செய்தாலும் கூட கலப்படம் என்பது தவிர்க்க முடியாததாக மாறிவிடும். கலப்படத்தில் நச்சு பொருள் தான் பெரும்பாலும் இடம்பெறுகின்றன. குளோரல் ஹைட்ரேட் என்கிற ஒரு பொருள் கலக்கப்படுவதாக சொல்லுகிறார்கள். போதை இன்னும் கூட வேண்டும் என்பதற்காக டயசெப்பாம் என்கிற மாத்திரை அதிலே கரைப்பதாக சொல்லுகிறார்கள். ஸ்பிரிட், நேரடியாக ரெக்டிஃபைட் ஸ்பிரிட், அதை கல்லிலே கலப்பதாக சொல்லுகிறார்கள். இது வெறும் யூகம் அல்ல. நடைமுறை சாத்தியங்களை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் இன்றைக்கு நமக்கு இருக்கிற அனைத்து மரங்களிலும் 24 மணி நேரமும் 365 நாளும் கல் மட்டுமே இறக்கினால் கூட நம்முடைய தேவைக்கு போதாது. காய்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வருடம் முழுவதும் கல் இறக்குவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். ஒரு ஆண்டு கல் இறக்குவதற்கு அனுமதித்தால் அடுத்த ஆண்டு காய்ப்பதற்கு ஏற்பாடு செய்வார்கள். மரங்கள் பூக்க வேண்டும், காய்க்க வேண்டும். பூப்பதற்கு முன்பே அந்த கொடியை அறுத்துவிட்டால் அந்த மரங்கள் பிறகு பயனற்று போகும். ஆகவே கல், தென்னை போன்ற மரங்களை விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கல் இறக்குவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த நிலையில் அதை ஒரு உணவு என்று சொல்லி அதை பயன்படுத்தி திமுகவையும் திமுக ஆட்சியையும் விமர்சிக்க பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர அது உண்மையில் மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை அல்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது மற்றும் போதைப் பொருள்கள் அனைத்தும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எமது நிலைப்பாடு. இந்திய ஒன்றிய அரசுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது. மது விலக்கை ஒரு தேசிய கொள்கையாக ஏற்று அதன் அடிப்படையில் அனைத்து மாநிலங்களிலும் மது விற்பனையை தடை செய்ய வேண்டும். கள்ளு போன்ற போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடை செய்ய வேண்டும். தீவிரமாக போதைப் பொருள் தொடர்பான மஃபியா கும்பலை கட்டுப்படுத்த வேண்டும், கைது செய்து அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையேல் ஒரு தேசத்தின் மிக பெரும் ஆற்றலாக இருக்கிற இளம் தலைமுறையினர் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள். அதனால் இந்த தேசமும் பாதிக்கப்படும். என்ன உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தினாலும் மனித ஆற்றல் தான் எல்லா ஆற்றல்களையும் விட மேலானது. மனித ஆற்றல்களை நாம் உள்ளூர அழித்துவிட்டு தேசத்தின் கட்டுமானத்திலே மட்டும், உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான கட்டுமானத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது புத்திசாலித்தனம் ஆகாது. ஆகவே ஒரு தேசத்தின் வளர்ச்சியில் உள்கட்டமைப்பு மேம்படுத்துதல் என்பதையும் தாண்டி மனித ஆற்றல்களை செழுமைப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானது. எனவே கல் இறக்குவது உட்பட அனைத்து வகையான போதை பயன்பாட்டையும் முற்றாக தடுக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. கல் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு எங்களுக்கு இருக்கு. அதே கல்ல உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சியில தலைவர்கள்லாம் வந்து நாமளும் குடிச்சு அந்த கல்லு போராட்டத்தை ஆரம்பிச்சு வச்சோம். இன்னைக்கு ஒரு தடையை உடைத்து ஒரு போராட்டம் செய்வது எனக்கு அதுல உடன்பாடு இல்லைங்கண்ணா. தடையை நீக்கிறோம் நாங்க சொல்றோம். ஏன்னா நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகளாக அரசு இயந்திரத்துல வந்து உட்காரும் பொழுது அவங்க கையெழுத்து போட்டு டெசிஷன் எடுக்கணும். நாளைக்கு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க எல்லாம் ஒரு காலத்துல வர போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இல்ல நாங்க காவல்துறையை தாண்டி மரத்து மேல ஏறி நாங்க கல்லை இறக்கி கொண்டு வந்து குடிக்கணும் அப்படிங்கறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை. அது இன்னைக்கு ஒரு விவசாய பெருமக்கள் செய்யறதுக்கு முழு உரிமை இருக்கு. மரம் வச்சிருக்கிறாங்க, பண்றாங்க. ஒரு அரசியல் தலைவர்களாக நாம் அதை செய்யும் பொழுது மக்கள் நம்மளை பார்க்கறாங்க. நாளைக்கு உங்க கையில நாங்க ஆட்சி அதிகாரம் கொடுக்கும் பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த போறீங்க? சில இடத்துல காமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனால் நாம் முழு ஆதரவு கொடுக்கிறோம். அதுக்கு ஜி.கே. நாகராஜனோ நீங்களோ போய் ஒரு மரத்து மேல ஏறி பானை உடைச்சு
காவல்துறையிட்ட சண்டை போட்டு நீங்க ரோட்ல கள்ள குடிப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அதை செய்ய போவது இல்லை. சட்டப்படி தடையை தகர்த்து விட்டு களத்துக்கு வர்றோம். ஏன்னா அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு. அதே நேரத்தில் அது சீமான் அண்ணன் ஸ்டைல். நான் சொல்றதுனால சீமான் அவர்கள் நான் கிரிட்டிசைஸ் பண்றேன்னு கிடையாது. அது அவரு ஸ்டைல். முதல்ல இருந்து அவருடைய அரசியல் அந்த ஸ்டைல்ல பண்ணணும்னு விரும்புறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொறுப்பான கட்சி, மத்திய ஆட்சியில் இருக்கும். நாங்க ஒன்றொன்றும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அழகில்லை. அதனால் எங்களுடைய ஆதரவு கல் இறக்கும் போராட்டத்திற்கு இருக்கு. விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆதரவு கல்லின் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கு இருக்கு. அதை சட்டப்படி நீக்கிவிட்டு நாங்க களத்துக்கு வர்றோம். ஆனா நீங்க மரத்த மேலேறி பானையை கட்டி இறக்கி கொண்டு வந்து குடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு விவசாயிகள் இறக்கி கொண்டு வரும் பொழுது குடிக்கிறோம். கேஸ் எங்க மேல போட்டுங்க. காட்சிப்படி நாங்க அதை செய்யும் பொழுது வேறு தரப்பட்ட மக்களும் நாளைக்கு உங்க கையில நாங்க சட்டம் ஒழுங்கு கொடுக்கும் பொழுது அதை சரியா பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை எனக்கு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு. அதே நேரத்தில் சீமான் அவர்கள் மீது பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான். சில பேர் கேட்கிறார்கள் கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சீமான் போன்றவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். கல்லு மட்டும் அனுமதி வச்சா அதுக்கு சாராயத்துக்கான அனுமதி கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல கல் வைக்கிறாங்களா இல்ல சாராயம் விற்கிறாங்களா என்று டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக நம்ம நாட்டில் இருக்கிற காவல்துறையும் அதற்கு தயாரா இல்லை, எந்த அதிகாரியும் தயாரா கிடையாது. கல்லுங்கிற பேர்ல மீண்டும் சாராயம் தான் விற்கப்படும். ஏன் கல்லு இந்த நாட்டில் கல் இதற்கு முன்னாடி விட்டது இல்லையா? கல்லுக்கு அடிமையாகி காட்டுல கடந்த கதையெல்லாம் இல்லையா? அப்படி அழிஞ்சு போன பல சமூகங்கள் இல்லையா? மீண்டும் அதை ஏன் கொண்டு வரணும்? அதனால இங்க கல்லுக்கும் கூடாது, சாராயமும் கூடாது, மதுவும் கூடாது. முற்றிலும் மது விலக்கை கொண்டு வர வேண்டும்.